நிலக்கரியும் வைரமும் மண்ணில் இருப்பதால் யாருக்கும் நீ தேவையில்லை. யாருக்கும் நீ தேவையில்லை என்று நினைக்காதீர்கள். இரண்டும் அவசியம். இது மதிப்புக்குரியது. நல்ல எண்ணங்கள் நிறைந்த மனம் பூக்கள் நிறைந்த தோட்டத்தைப் போல அழகு. கோவிலில் கடவுளின் திருவுருவம் தரிசனம் செய்ய வெளி சுத்திகரிப்பு போதும். சன்னதியில் கடவுளை தரிசிக்க அக தூய்மை வேண்டும். எதுவும் இல்லாத போது எல்லாம் இருக்கும்போது உங்கள் நடத்தை, இந்த இரண்டுமே நீங்கள் யார் என்பதை சொல்லும். இழப்பது எளிது, ஆனால் பெறுவது மிகவும் கடினம். செல்வம், நட்பு, அன்பு, விசுவாசம். வெளியில் சாப்பிட்டால் அம்மாவின் சமையலின் மதிப்பும், வீட்டை விட்டு வெளியே சென்றால் அப்பாவின் சகவாசத்தின் மதிப்பும் தெரியும். தலை குனிந்தால் மரியாதை, தலை குனிந்தால் அடிமைத்தனம். தகுதி இல்லாதவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் அடிமையாகவே கருதுவார். அன்பு என்பது ஒருவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல, மற்றவருக்கு கொடுப்பது அல்ல. காதல் என்பது நம் மனதில் உள்ள அழகான உணர்வுகளின் கலவையாகும். விரைவான பலனை தராது என்று நடுவில் விடாதீர்கள். நீ நம்புவதை முடிக்கும் வரை கைவிடாது. முயன்றால் வெற்றி பெறுவோமா என்று தெரியாது, ஆனால் வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கை உண்மை. யாரோ ஒருவரின் நிழலில் வளர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கடினமாக இருந்தாலும் சொந்தமாக வளர பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தாவரங்கள் நிழலில் வளர முடியாது. முடிவெடுத்த பிறகு எந்த பாதையாக இருந்தாலும் இலக்கை அடைய வேண்டும். உழைப்பு உங்கள் ஆயுதம் என்றால் வெற்றி உங்கள் அடிமை. பணத்தால் செய்வது உதவி மட்டும் அல்ல, நல்ல உள்ளத்துடன் பேசும் 4 நல்ல வார்த்தைகள் பிறர் வாழ்வில் ஒளியேற்றலாம். மனம் அழுக்காக இருக்கும்போது உடலை முடிந்தவரை சுத்தமாக வைத்து கொள்வதால் என்ன பயன்? இரவும் பகலும் தண்ணீரில் மீன் வாசனை மறைவதில்லை. எல்லாம் திட்டமிட்டபடி நடக்காது. வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் முன்னேறினால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அற்றவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருப்பீர்கள். எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருந்தால் அதுவே உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும். ஒரு நிமிடம் ஓய்வில்லாமல் உழைத்தால்தான் எங்கும் கடிகாரங்கள் உயர்ந்து நிற்கின்றன. மன்னிப்பு கேட்டு அமைதியாக இருப்பவர்களை மறந்துவிட்டு பேசுவது நல்லது. உழைப்பு வரவேண்டும், கண்ணீர் வரக்கூடாது. யோசனை வரவேண்டும், அந்த கஷ்டத்தை சமாளிக்கும் தைரியம் வரவேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒருவர் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் வேண்டும். நான் என்ற பெருமிதம் கொண்டவர்கள் எல்லாம் தனிமையில் இருப்பார்கள். நாம் என்ற உணர்வு உள்ளவர்களுக்கு உலகமே குடும்பம். பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கையில் புதிதாக எதுவும் இல்லை. நீ தோற்றதில்லை, புதிதாக எதையும் முயற்சி செய்யாதது போல. பிறருக்கு உதவ முடியாதவர்கள் பொன்மலர்களால் கடவுளை வணங்குவார்கள். தனிமையில் உங்கள் எண்ணங்களை ஒருங்கிணைக்கவும். நீங்கள் 10 பேரில் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளை சுருக்கவும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திருப்தி இல்லாத வாழ்க்கை வீணானது. பூரி குடிசை உயிருடன் கண்ணீரால் நிரம்பிய ஒரு மனிதனின் வாழ்க்கை பாக்கியமானது. நம் குணத்தை பற்றி யாராவது விரல் நீட்டுகிறார்கள் என்றால் நாம் அவர்கள் இஷ்டம்போல் இல்லை என்று அர்த்தம். நம் குணம் கெட்டது என்று அர்த்தமில்லை. விரல் நீட்டுபவர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் அல்ல. கவனம், பொறுமையாக இருங்கள். பாருங்கள், வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். பொறுமையால் தோல்வி இல்லை, எதுவும் முடியாதது இல்லை. இந்த இரண்டும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் இழக்க மாட்டார்கள். இதுதான் நிஜ வாழ்க்கை. பணம் இல்லாதவனை சமூகம் மதிப்பதில்லை. தோற்கடிக்கப்பட்ட அரசனை மக்கள் மதிப்பதில்லை. பறவைகள் பற்கள் இல்லாமல் மரத்திற்கு பறக்க முடியாது. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நலனுக்காகவே பார்க்கிறார்கள். பிறர் நம்மால் பயன்பெறும் வரை அவர்கள் மீது நமக்கு மதிப்பு இருக்கும். உறவு என்பது எல்லாம் நன்றாக இருக்கும்போது ஒன்றாக இருப்பது அல்ல, தவறு எதுவும் நடக்காத போது ஒன்றாக நிற்பதுதான். கரை சேர்ந்தவர்களின் வார்த்தைகள் ஒன்றே, இவரின் எண்ணங்களும் ஒன்றே. ஒருவருக்கு அனுபவம், இன்னொருவருக்கு போராட்டம். தண்ணீரில் நீந்தினால் வாழ்வோம் அல்லது சாகலாம். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் வாழ பல கல்விகள் தெரிந்திருக்க வேண்டும். வெற்றி நமக்கு ஒரே ஒரு வழியை காட்டுகிறது, ஆனால் தோல்வி
100 தீர்வுகளை தருகிறது. அதனால் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். பிரச்சனையை தீர்வுடன் விட்டுவிடாதீர்கள். மனம் தெளிவாக இருந்தால் ஆளுமை நிதானமாக தோன்றும். மக்கள் விரைவாக குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லது விரைவாக புகழ்வார்கள். எனவே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டாம். வாழ்க்கை என்பது உன்னால் முடியாவிட்டாலும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு போர். அது உங்களை கொல்லாது, ஆனால் அது உங்களுக்கு மரண அடியை கொடுக்கும். நீ கீழே விழுந்தவுடனே அது போர் எப்பொழுதும் விழுந்தாலும். எது கிடைத்தாலும் பரவாயில்லை, கெட்ட பெயர் வாங்காதே. அது உன் வாழ்வில் ஒரு கரை போல. ஒரு பூ பூக்க வெயிலும் மழையும் தேவை என்பதால் பாராட்டும் விமர்சனமும் சமமாக பெற வேண்டும். யாரும் உங்களை அடையாளம் காணாவிட்டாலும் உங்களை நம்புங்கள். உங்கள் வெற்றியை உலகம் அங்கீகரிக்கும். யாரும் உங்களை மதிக்கவில்லை என்பதால் உங்கள் மதிப்பு குறையாது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மதிப்புமிக்கது. மதிப்பில்லாதவர்களிடம் இருந்து விலகி இருந்தால் உங்கள் மதிப்பு என்னவென்று உங்களுக்கே புரியும். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம். ஆனால் மஞ்சள் நிச்சயமாக அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்து வரும் ஒவ்வொரு கனியும் அற்புதம். சுமப்பவர் எடையை நினைத்தால் அவர் அதை கீழே வைக்க விரும்புகிறார். அதை பொறுப்பை நினைத்தால் அவர் அதை சுமக்க விரும்புகிறார். தோல்வி உன்னுடையது அல்ல. வெற்றி என்பது யாருடைய சொத்தல்ல. நேற்றையதை மறந்துவிடு. இன்று உழையுங்கள். நாளை வெற்றி உங்கள் கதவை தட்டும். உங்கள் அலட்சியம் உங்கள் எதிரிகளை விட அதிக தீங்கு விளைவிக்கும். 4 ருத்திரங்களை சுமந்தால் பூமி வர முடியாது, ஆனால் பூமிக்கு செல்ல முடியாது. உலகம் முழுவதும் நம்முடையது போல் உணர்கிறோம். இது விந்தையல்லவா? நாளைய நம்பிக்கை இல்லை என்றால் நேற்றைய ஏமாற்றத்திற்கு முடிவே இல்லை. நேற்றைய ஏமாற்றத்திற்கு காரணம் இல்லை என்றால் நாளை நம்பிக்கைக்கு அடித்தளம் இல்லை. படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இல்லை. படிக்காத அனைவரும் பண்பட்டவர்கள் இல்லை. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள் நல்ல பண்பட்ட மனிதர்கள். எந்த விஷயமும் 2 முறை மட்டுமே கட்டுப்பட்டது அழகாக தெரிகிறது. ஒன்று கிடைத்தால், இரண்டாவதாக தொலைந்தால். மதிப்பில்லாத போது தெரியும், இல்லாத போது கண்டுபிடிக்க வழி இல்லை. உங்களை மதிக்காத ஒருவரிடம் சென்று உங்கள் மதிப்பை இழக்காதீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை பொறுமை கொண்டவர்களிடம் இருந்து விலகி இருங்கள். உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருப்பவர்களிடம் விலகி இருங்கள். ரசிப்பவர்களையும் நேசிப்பவர்களையும் உதவி செய்பவர்களையும் ஒருபோதும் அந்நியப்படுத்தாதீர்கள். நடைக்கால்கள் நமக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகின்றன. முன்கால் முன்னால் இருப்பதில் பெருமை இல்லை. பின்கால் பின்னால் இருப்பதற்கு வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்கள் நிலைகளை நொடிகளில் மாற்ற முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு முன்னால் இருப்பவர்களை பற்றி பெருமைப்படுகிறோம். நமக்கு பின்னால் இருப்பவர்களை பற்றி பெருமிதம் கொள்வது இரண்டுமே ஆபத்தானது. ஏனென்றால் அவை எந்த நேரத்திலும் மாறலாம். வேலையில் சிறிய வேலை பெரிய வேலை என்று எதுவும் கிடையாது. வேலைதான் வேலை. எந்த வேலையையும் விடாப்பிடியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். மற்றவர்களின் உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள். வாழ்க்கை எப்பொழுதும் மாறும் என்று நமக்கு தெரியாது. சிறிது நேரம் ஆக்சிஜன் கொடுக்கும் மருத்துவர் கடவுள் என்று சொல்கிறோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் இலவச ஆக்சிஜனை கொடுக்கும் மரங்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. காலி பாட்டில்களை வாங்குபவன் மலையை உழுவதில்லை. பாட்டில்களை காலி செய்பவன் எல்லாவற்றையும் விற்கிறான். நீங்கள் 10இல் இருக்கும்போது உங்கள் முக்கியத்துவத்தை மறந்தால் 4இல் இருக்கும்போது சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று தெரிந்தால் கண்ணீரை தாங்குங்கள். உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள். கடந்த கால வழிகளை மறந்துவிடுங்கள். இலக்கை அடையுங்கள். மனித வாழ்க்கை ஒரு போர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.